ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரூபா ரொக்க பரிசு தமிழ்நாடு அரசு கொடுக்குறாங்க. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சுதந்திர தின விழாவின் போது பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு விருதுகள் தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருது. சிறந்த சமூக சேவகருக்கு 50,000 ரூபா ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுது. அதே போல் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கு 1 லட்சம் ரூபா ரொக்க பரிசு மற்றும் சான்றிதழை வழங்குறாங்க. 2025ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவின் போது சிறந்த சமூக சேவகர் மற்றும் சிறந்த தொண்டு நிறுவனத்திற்கான விருதுகள் வழங்கப்பட இருக்கிறதால இந்த விருதுக்கான விண்ணப்ப விவரங்கள் அனைத்துமே 12/5/2025 முதல் தமிழ்நாடு அரசின் விருதுகள் இணையதளம், அதாவது awards.tn.government.in இந்த வெப்சைட்டில் விண்ணப்பங்கள்லாம் பதிவேற்றம் செஞ்சுருக்காங்க. இதற்கு என்ன தகுதி அப்படின்னு பார்த்தா, விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராக இருக்கணும், 18 வயசுக்கு மேற்பட்டவராக இருக்கணும், குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மென்மை தொண்டு பணிபுரிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகளிர் நலனுக்காக தொண்டாற்றும் வகையில் தொடர்ந்து பணியாற்றும் சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக அரசு சொல்லியிருக்கு. தொண்டு நிறுவனங்களை பொறுத்தளவில் அது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரரின் கருத்தூர் புக்லெட் வடிவில் தமிழில் 2 ஆங்கிலத்தில் 2 என்ற அடிப்படையில் புத்தக வடிவத்தில் தயாரிக்கப்பட்டு உங்களுடைய புகைப்படத்துடன் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்கணும். ஒரு பக்கம் தனியறை பற்றிய விவரம் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் இணைப்பு படிவம் 1, 2 தமிழ் மற்றும் ஆங்கிலம் முழுவதும் பூர்த்தி செய்கிற அந்த விண்ணப்பம் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் இருக்கும். ரெண்டுமே பூர்த்தி செய்து மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து மாவட்டங்களிலுமே பெண்களின் முன்னேற்றத்திற்கு சிறந்த சேவை புரிந்த சமூக சேவகர், சிறந்த தொண்டு நிறுவனங்கள் இணையதளம் மூலமாக வருகின்ற 12/6/2025க்குள்ள கருத்துக்களை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த விருதுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் இதுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.